நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மாம் டாட்டர் காம்போல கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது அவுட்ஃபிட் காட்டுங்க, நேரா காட்டுங்க. அது கவமி கனவாவா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழ கடையை பார்த்து நிறுத்தியாச்சு. தலையில ஊந்துச்சாமா கருவாடு. சொன்னார் தான் வஞ்சரம் கருவாடு வாங்குறேன். வஞ்சரம் மீன் தான் வாங்கல, கருவாடு வாங்குறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பி இருக்கோம். நானும் ஜெய்சுதா வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் ட்ரெஸ் பண்ணிருக்கோம். ஜெய்சுதா ட்ரெஸ் காட்டுமா? ஜெய்சுதா அவுட்ஃபிட் காட்டுங்க, நேரா காட்டுங்க. ட்ரெஸ் நல்லா இருக்குதாமா? நல்லா இருக்கு. எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு கிளம்பிட்டேன். சரி, இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மாக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொன்னியா நீ? ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுங்க. மதர்ஸ் டே சொல்லுமா? ஹாப்பி மதர் அம்மா. ஹாப்பி மதர் அம்மா. நல்ல பொண்ணுடி நீ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு தான் போறோம். இந்த ட்ரெஸ் ரெண்டு பேருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தேன். போத்திஸ் போயிருந்தேன்னா அப்ப இந்த ட்ரெஸ் பார்த்து ஒரே மாதிரி இருந்தது, அதனால எடுத்தாச்சு. நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மாம் டாட்டர் காம்போல கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சுத்தி விளையாடுறாரு. போலாம். ஜெசிதா ஜாலியா கிளம்பிட்டாரு. பேபியோட அவுட்ஃபிட் இதுதான். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர். கிளம்பியா ஜெசிதா? போலாம். அவ்வளவுதான், கிளம்பிட்டோம். கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஜெசிதாவும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெடி ஆயிட்டோம். கோயிலுக்கு போலாமா? ஜெசிதா கலரும் என் கலரும் லைட்டா வந்து வித்தியாசமா இருக்கு பேபி. Dress லைட்டா சேஞ்சஸ் இருக்குதா? ஆமா, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எடுக்கல, தனித்தனியா எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் கலர் தான். இன்னொரு டைம் நானே ரெண்டு பேருக்கும் மாம் டாட்டர் காம்போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா பேபி, நானே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேம் ஒரே சாரில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் தைச்சுட்டா அப்ப ஒன்னா இருக்கும்ல. இதானே அழகா இருக்கு. ஜெசிதாக்கும் அழகா இருக்கு, எனக்கும் அழகா இருக்கு. தனித்தனியா பார்த்தாலும் சரி, ஒன்னா பார்த்தாலும் சரி. இல்ல ஜெசிதா? ஆமா. மலையனூருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு. அங்க போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறோம். திடீர்னு பிளான் பண்ணோம். ஆமா சடனா முட்டை வேணுமா? மலையனூர்னாலே ஒரு முட்டை எனக்கு வாங்கிட்டாங்கன்றாரு. வாங்கிடலாமா? ஜெசிதாக்கு முட்டை வரும்போது வாங்கிட்டு வரலாம். என்ன பண்ற ஜெசிதா? பல்லாப்பழம் சாப்பிடுறியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கு. இங்க பலாப்பழம் வித்துதா, அழகா பலாசோலை வாங்கி சாப்பிட்டுட்டே போறோம். நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? இந்த வருஷம் பண்ருட்டி போய் பலாப்பழம் வாங்கவே இல்லை. இன்னைக்கு கூட போலாம் தான் சொன்னேன். இன்னைக்கு கூட பலாப்பழ திருவிழா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலான்னு பார்த்தோம், பட் போல. மலையனூர் போலான்னு முடிவு பண்ணி கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சங்கீதா பூ வாங்கியாச்சா? அப்பமா பூ வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூவு. நிறைய பேர் ஆர்டிபிஷியல் பூ தான். இப்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க வச்சது ஒரிஜினல் பூவான்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த எக்ஸிபிஷன் போடல அப்ப வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பாருமா, அம்மா ஒரிஜினல் பூ வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா? ஒரிஜினல் பூ இல்லையா? சோ இது பாப்பாக்கு வச்சுட்டேன். அப்புறம் நானுமே கொஞ்சம் ஒரிஜினல் பூ வச்சுக்கலாம், ஏன்னா கோயிலுக்கு போறோம் இல்லையா. சாப்பாட்டு காட்ட தலையே கலைஞ்சிடுச்சு. நல்ல ஆட்டம் தூங்கின்னு வந்தாரா? சாப்பாட்டு காட்ட சூப்பரா இருக்கு. ரெட்டை அழகா இருக்குமா? நானும் பூ வச்சுக்கோ. இந்த பூ எடுத்துட்டு வச்சுக்கிட்டா? அதை எடுத்துட்டு வச்சுக்கோ. இது அப்புறமா வரும்போது வச்சுக்கலாம். இது வதங்கிட்ட பிறகு ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தீவனூரா பேபி? இது தீவனூர் தாண்டிட்டோம். ஆமா, தீவனூர் தாண்டியாச்சு. இன்னொரு 1/2 hourல ரீச் ஆயிடலாம் இல்லையா? ஆமா, போயிட்டு சாமி பார்த்துட்டு. ஜெயசுதாக்கு தலை சீவி அழகா பூ வச்சாச்சு. ஏன்னா தலை ரொம்ப கலைஞ்சிருந்ததா, சூப்பரா தலை சீவி பூ வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டை ஜடை போட்டு அழகா இருக்கிறாரு. தம்பி பாப்பா வந்தானா இப்போ சேர்ந்து நீ கொண்ட போடுங்க கம்மலும். சரிம்மா, இன்னும் சொல்ற
இன்னொரு தம்பி பாப்பா வந்தாதான் காது குத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அதனால எனக்கு இன்னொரு தம்பி பாப்பா வந்தா கமல் போடுங்கம்மா காது குத்தி பூ வச்சுன்றாரு. சரிம்மா சரி சாப்பிடுறோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, லஞ்ச் சாப்பிட்டு பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். ஆமா வெஜ் மீல்ஸ். ரிஷ்விதா சாப்பாடு நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடவே வெறும் அப்பளம் மட்டும் சாப்பிடுறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். நான் கூட இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். செம கூட்டம் பேபி, நல்லா கிரௌடா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அதனால எல்லாரும் கூட்டமா இருக்கு. இங்க அந்த பந்தல்லாம் போட்டுக்கிறாங்க போல, வித்தியாசமா இருக்குல்ல. கோயிலே வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம வந்து 1 மாசம் ஆயிட்டு இருக்கும் போல இருக்குங்க. ஆமா, நம்ம பொங்கல் மாசி மாசம் பங்குனி மாசம் பொங்கல் வைக்க வந்த நம்ம. ஆமா 1 மாசம். மாஜிஸ்தா ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு வந்து வெயிலில் நிற்கக்கூடாதுன்றதுக்காக ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சம்மரில் எவ்வளோ வெயில் அடிக்கும் தெரியுமா இங்கே? பரவாயில்ல, சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆமாம், நுங்கு சிவப்பு நுங்கு செய்யுங்க. கோம்பா வாங்கி போகலாம். அதான் என்னன்னு தெரியல, செம்ம கூட்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டமாக இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் வந்து கயிறு வேணுமா ஜெஷிதாக்கு, அடம் பிடிச்சி கயிறு வாங்கி கட்டிக்கிறாரு. கயிறு வேணுமா ஜெஷிதா உனக்கு? ஆ ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. சங்கீதா, சண்டே அதுமா செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்த்தாச்சு. அப்படியா? இங்க பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சாமிலாம் பார்த்துட்டு போகும்போது நுங்கு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நுங்கு வாங்கிட்டு இருக்கேன். 50 ரூபாயா ஒரு கவர். கோயில் பக்கத்துல இருக்கும் இதுல 10 இருக்கு. பரவாயில்லையாப்பா, 10 நுங்கு 50 ரூபாய். என்ன வேணும்? ஜாலியா? உனக்கு பொம்மைலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வெளில கிளம்பிட்டோம் நாங்க. இங்க பாருங்க, எல்லாருமே ஒரு பட்டை போட்டாச்சு. என்ன வேணும்? என்ன பொம்மை வேணும்? கரெக்டா சொல்லு, உனக்கு என்ன பொம்மை வேணும்? இங்க இருந்து அந்த உப்பு ஜாடிலாம் ஹைட் ஹைட்டா பெருசா இருக்கு. ஆனா எவ்வளவு விலை விற்பாங்கன்னு தெரியலங்க. நல்லா இருக்கு, கேட்டு பாருங்க. கார் போற அளவுக்கு இடம் வச்சிருக்காங்க. ஜெஷிதா வேற பொம்மை வேணும் பொம்மை வேணும் கேட்டுன்னு இருக்கா. பொம்மை வேணும். இவங்க முன்னாடி உள்ளல ஜெஷிதா என்ன வேணுமா சங்கீதா அவளுக்கு? ஜெஷிதாக்கு மீன் தான் வேணும். மீன் வேணும். மேல ஸ்விம்மிங் பூல் தொட்டி இருக்குல்ல, அதுல வந்து இதெல்லாம் போட்டு விளையாடுறது தூண்டில் மாதிரி இருக்குது. சரி வாங்கிக்கோ. ஃபேமிலிக்கே மீன் பிடிக்கிற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஜெஷிதா இங்க பாருங்க, இந்த மீன் நல்லா இருக்கா? இந்த மீன் நல்லா இதுலயும் மீன் இருக்கு. உருண்டையா இருக்கு. இதுலதான் எல்லாம் நிறைய மீன் இருக்குல்ல. ஆமா, ஸ்குவிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாப்ஸ்டர். சரி வாங்கிட்டு என்ன சங்கீதா? இங்க பாரு, மேக்கப் ஐட்டம்லாம், ஹேண்ட் பேக்கு, சீப்பு, தலைக்காய வைக்கிறது, ஹேர் ட்ரையர், மேக்கப் செட்டு, ஏபிசிடி எல்லாமே இருக்கு. இது நல்லா இருக்குப்பா, சூப்பரா. பிளாக் ஏபிசிடி கட்டுறது, ஏ ஃபார் ஆப்பிள். இதெல்லாம் செட் ஆகாதானா உடச்சு கட்டாச்சிருவாங்க. சரி வா போகலாம். பாருங்க, ஏபிசிடி சூப்பராக இருக்குது. ஏபிசிடி 1 2 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சைடு எழுதுறது அழிக்கிற மாதிரி. இது வாங்குமா? வாங்கிக்கோ. இது வேணுமா? ஜஸ்ட் அவனுக்கு படிப்பியா? வாங்கி கொடுத்தா அது வேணாம் சங்கீதா. விக்கி ஒன்று வச்சுருந்தானே, அது மாதிரி வாங்கிக்கணுமா? பாட்டு கேட்குற மாதிரி. அது மாதிரி வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு வாங்க போகிறோம். வண்டி நிப்பாட்டி கருவாடு வாங்கிட்டு போகும்போதே வண்டி நிப்பாட்டிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை கருவாடு கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாரு. இந்த கோயிலுக்கு வந்தால் கருவாடு வாங்கி போனால் நல்லது சொல்லுவாங்க. ஆமாம், சாமி கருவாடு போட்டு நம்ம வீட்டுக்கு வருமா? கருவாடு வாசனை பிடிச்சிக்கிட்டா, அதனால கருவாடு வாங்க 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 வாங்க. கருவாடுல நிறைய வெரைட்டி வச்சுக்கிறாங்க.
போய்க்கினே இருக்க ஃபுல்லாகவே ஒன்லி கருவாடு கடை தான் போல பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. ஃபுல்லாவே இல்லை ஜெஷிதா மேலேயே பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா பார்க்குறேன் வாய போகிறான். ஈரமா இருக்கு. தலையில் விழுந்துச்சாம்மா கருவாடு. சரி வாங்க வாங்க. கருவாடு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாகவே கருவாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சரம் கருவாடு வாங்குறேன். வஞ்சரம் மீன் தான் வாங்கல, அதனால் கருவாடு வாங்குறியா? கருவாடுலாம் நான் சாப்பிட்டது இல்லைல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இதெல்லாம் அப்படியே சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு மாதிரி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கி போட்டேன். வாங்க வாங்க வாங்க. கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் கருவாடா வாங்கிட்டு இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் கருவாடா சாப்பிட்டது இல்லை பேபி, சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு கடையிலும் ஒரு ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரான் கருவாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதாக்கு முட்டை மிட்டாய் வேணுமா, காரை நிப்பாட்டிட்டு முட்டை மிட்டாய் வாங்க முட்டா ஃப்ரெண்ட்ஸ். காரை நிப்பாட்டிட்டு கடன் வந்து முட்டை மிட்டாய் வாங்கிட்டேன். இப்போ ஜஸ்விதா தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு சர்ப்ரைஸ் தான். ஆனால் வாங்கியாச்சு. காருக்குள்ள வந்து டக்குன்னு கதவு சாத்திடணும். குரங்கு வெளியில குரங்கு ரெடியா இருக்குது, வந்தோன்னா கவிட்டோம் நம்மள. முட்டை மிட்டாய் வாங்கி வந்துட்டேன். முட்டை மிட்டாய் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா தூங்கிட்டு வந்து ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்து வந்தா முட்டை மிட்டாய் வேணும்னு. மொழி புடிச்சுன்னா வர்றாரு. ஆமா தூங்கிட்டா எங்க மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சரி வாங்கி தரண்டி தூங்குன்னு சொன்ன பிறகு தூங்கின்னு வரா. ஸோ அதனால பிள்ளைய ஏமாத்த கூடாதுன்றதுனால முட்டை மிட்டாய் வாங்கியாச்சு. முட்டை மிட்டாய் வேணும், மாம்பழம் வேணும்னு சொல்லியிருக்கு. அந்த தெரு ஃபுல்லா இந்த ரோடு ஃபுல்லாவே மாம்பழம் விற்குது ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்தேன், அப்பயுமே வந்து மாம்பழம் வாங்கிட்டு போனேன். இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாம்பழ கடை இருக்கு. இங்கதான் நிறைய வெரைட்டி மாம்பழம் இருக்கும். நம்ம அந்த காலாப்படி மாம்பழம், காலாப்படி ஆமா, நல்ல வெரைட்டிலாம் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸ். அது எந்தெந்த பழம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போலாம். ஓகேவா? இங்க பாருங்க மாம்பழம் ரோடு ஃபுல்லா அழகா வச்சிருக்காங்க. செமையா இருக்கு பேபி. நடாது அங்க பாரு மாம்பழம், எல்லா வெரைட்டி இருக்கிற மாதிரி மாம்பழ கடையா பாக்கணும் பேபி. அப்படிதான் நிறுத்தி வாங்கணும். ஆமா, ரெண்டு பக்கமும் மாம்பழ கடை இருந்தாதான் இங்க வாங்கலாம், இல்ல அங்க வாங்கலாம். டோல்கேட்டை தாண்டி நிறைய கடை இருந்துச்சு, அங்க கூட போலாம். ஆமா, இது ஃபுல்லாவே மாம்பழ கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. வேனை நிறுத்திலாம் மாம்பழம் வாங்குறாங்க பேபி. வேனு காரு எல்லாத்தையும் நிறுத்தி நிறுத்தி வாங்க வேண்டியதான். இங்க பாரு, இங்க நிறைய கடை இருக்கு பேபி. இங்க பாரு, இது ஃபுல்லா கடை இருக்கு, மாம்பழ கடை தான். ஆனா காலாப்படிலாம் இருக்கிற மாதிரி சங்கீதா காலாப்படி கண்டுபிடிச்சு போகும்போது. ஆமா இதுதான் நல்லா இருக்கும். எவ்வளோ இது கிலோ? ரெண்டுமேவா? மாம்பழ கடையை பார்த்து நிறுத்தியாச்சு. வாங்க காலாப்படி வாங்கி பழமா. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எடுக்காத கீழே வந்துடும். கையில போயிட்டு எல்லோ வரும். ஓகே ஒரே மாதிரி தான் இருக்கானே. ஓகே ஓகே. இம்மா பசங்க நல்லா தான் இருக்கு. சூப்பரா மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன். நிறைய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளுக்கே கொடுத்துருக்காருப்பா சாப்பிட்றதுக்கு. இந்த ஊர் பேர் எதுவும் சொன்னாங்க, மாம்பழத்துல சொல்றேன். மாம்பழம் பேரே சொன்னாங்கன்னு சரியா புரியல. நிறைய மாம்பழம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பேபி வந்து பிளான் பண்ணிட்டாரு எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு. எப்பயுமே நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பேன். இந்த டைம் பேபியை கூட்டு போறேன்னு சொன்னாரா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவீங்க வருவீங்க ஒரு 4-5 நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். ஜஷுதாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புனாலும் பாஞ்சாய் வீட்டுக்கு போகிறோமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து போயிட்டு ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலாம், பண்டூட்டிக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணோம் இல்லையா. ஸோ போயிட்டு வரலாம் ஜாலியாக. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஜஷுதா அழகா ஏஞ்சி உக்காந்துட்டாரு. பாஞ்சாய் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் என்ன பண்றாங்க பாக்குமா
ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. தாத்தாவா? ஐ தாத்தா. தாத்தா கண்ணாடில வாரு. மாடு பிடிச்சி கட்ட போறாருமா தாத்தா. நம்ம கார் முன்னாடி மாடுதுல்ல, அதை புடிச்சு கட்டிட்டு தான் தாத்தா வருவாரு. ஐ தாத்தா கண்ணாடியில பாருன்றாரு. அப்ப மாடு பிடிச்சி அந்தாண்ட கட்ட போயிட்டாரு நேரா. ஆயா ஆயா பாபா. பாபா பாபா இது சூப்பர் மீன். என்னது இது மீன் பொம்மை. மீன் பொம்மை வந்தோடனே தப்பு எடுத்து கட்டுறாரு அவரு. சூப்பரா இருக்கு மாஜிஸ்தா. மீனா குயிக்க போடும். மீனை பிடிக்க போறீங்களா? அந்த மீனை வறுக்கலாமா? அந்த மீன் பொம்மை மீன். அது ஒரே குதின்னு குதிக்கிறாரு. ஒழுங்கு கட்டுறாரு வேற உனக்கு. இப்ப சாப்பிடலாம், நம்ம ஓசை சாப்பிடலாம்டி. ஓசை சாப்பிடலாம்டி. அவரு முட்டை சாப்பிட்டு ஊவா சாப்பிடலாம்டி. ஊவா சாப்பிட்டு சாப்பிடலாம். பிரிச்சு சாப்பிட்டாதான் அமைதியா இருப்பா. பிரிச்சு கூட அம்மாட்ட கொடு. வீட்டுக்கு வரணும், சடனா பிளான் பண்ணணும். சூப்பரா இருந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே. அன்னைய நம்ம அன்னைய வந்தாச்சு. வந்ததுல இருந்து இந்த மீன் பிடிக்கிறது நான் வெள்ளானும் சொல்லிட்டே இருந்தேன். பெருஸ்டார் போல இருக்கு. எனக்கு இந்த மீன் தான் வேணும். என்ன மீன் மத? அது கவமி. கனவாவா? ஆமா. அதான் கவா மீன். பாரு பேபி, இதுல மீன் எத்தனை வகையான மீன் இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாமே இருக்கா? அப்படியே அதுல ஒரு மேக்னெட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒட்டணும். புடி புடி புடி. கரெக்டா புடியா? ஒட்ட மாட்டதே. ஜெஸ்டா மீன் புடி தெரியல. ஏய் ஊச்சி டாய். மேல சுத்து. சாலி இத சிறுக மீன் காட்டு. இங்க பாருங்க फ्रेंड्स, எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வச்சிருக்காங்கன்னு. பாருங்க அழகா ஒரு கடல்ல மீன் வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? அது மாதிரி ஒரு தூண்டில் இங்க பாருங்க फ्रेंड्स, அப்படியே சுத்தி இப்படி தூக்குற மாதிரி ரோப்லாம் சுத்துற மாதிரி. இங்க வந்து இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அது முடிச்சு தூக்குனா தண்ணி உள்ள போயிடும். தண்ணியில போட்டு இதை அழகா பிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி இந்த ரோப்புக்கு சுத்தனா அழகா மேல வருது. பாத்தியா? ஜாலியா விளையாடுறாரு ஜோஷிதா. வாயின் வந்த ஒரே நாள்ல வச்சிடுறாரு எல்லாத்தையும். நான் உயிக்கவே விட்டேன். உடைக்க மாட்டியா? சரிம்மா சரி. உடைக்கவே மாட்டேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அழகா அம்மா வீட்டுக்குமே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா, சரி பொறுமையா வரலாம் தான் பார்த்தேன். கேட்டுட்டே இருந்தாங்க. அப்படியே அம்மா வீட்டுக்கும் சரி வந்துடலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. சசிதா நேரா எப்படி போலாம்னாரு. சொன்னார்தான், ஆனா நாங்க தான் கூட்டார்ல. அதே மாதிரி வந்துட்டாங்க சர்ப்ரைஸ். சரி ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் சர்ப்ரைஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. போடிங்க. டாடா பாய்.